கடகம் ராசி பலன் 28/1/2025 முதல் 31/5/2025 வரை. மீனராசியில் சூரிய பகவான், சந்திர பகவான், புத பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான் சேர்க்கையும், இவர்கள் அனைவரையும் கேது பகவான் பார்க்கும் நிலையும். கடகம் ராசி பலன். தானே எழுந்த அத்தத்துவ நாயகி ஊனே வழி செய்து எம் உள்ளே இருந்திடும் வானோர் உலகு ஈன்ற அம்மை மதித்திடத் தேனே பருகிச் சிவாலயம் ஆகுமே. உங்கள் மனதையும் உடலையும் தளர விடுங்கள். கவலைகள், ஏமாற்றங்கள், ஆசைகள் ஆகிய எண்ண அலைகள் எண்ணத்தில் புரண்டு வந்து மோதும். அந்த நேரம் தைரியமாக உங்கள் மனதில் நடப்பதை உற்று பாருங்கள். எதையும் செய்யாமல் சும்மாவே இருங்கள். இதுதான் மனதிற்கு ஓய்வு கொடுக்கும் நிலை. இந்த நிலையில் இருக்கும்போது இறைவனிடம் மனதை சரணாகதி அடையச் செய்யுங்கள். இப்படியே மனதிற்கு பயிற்சி அளியுங்கள். இப்படி செய்தால் இறை அருள் கொஞ்சம் கொஞ்சமாக வரத் தொடங்கும். இந்த முறையை உலக மக்களுக்கு அளித்தவர் சுவாமி சின்மயானந்தா. இவர் பிறந்தது கடக ராசிதான். ஆகவே இந்த ராசியில் பிறந்தவர்கள் மனதை கட்டுப்படுத்தி தன் கட்டுக்குள் கொண்டு வந்துவிடும் தன்மை அதிகம் இருக்கும். உலகத்தின் பரம்பொருள் ஆகிய ஜகத் ஜனனி ஆனந்த மோனவெளிக்கு அழைத்து செல்லும் அருட்சக்தியாகிய ஆதிபராசக்தி உங்கள் உள்ளத்தில் வந்துவிடுவாள். வந்துவிட்டாள், அவள் வந்துவிட்டாள். யாருக்கும் தோன்றாத கருணை சக்தி மனதில் தோன்றும். யாரையும் மயக்கும் வசீகரம் பிரகாசம் வந்துவிடும். தான் கொண்ட கொள்கையில் மாறாமல் வெற்றி கொள்ளும் திறமை மேம்படும். அதிகாரம் செலுத்தி ஆளும் அதிகார பதவி கிட்டும். பேசும் பேச்சில் உயர்வு, அன்பு, பாசம், இரக்க குணம், தொண்டுள்ளம் அனைத்தும் வரத் தொடங்கிவிடும். எதையும் சாதிக்கும் பூரண சக்தி உன்னுள் வந்துவிடும். இவை அனைத்தும் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. மற்றவரை விட தான் முதன்மையில் இருக்க வேண்டும் என்ற உணர்வின் மூலம் எதையும் சமாளித்து முன்னேறும் காலம் இக்காலம். தான் செய்யும் தொழிலில், வேலையில் உயர் பதவி அடையும் காலம். அரசு வேலை அமையும் காலம். சிலர் வெளிநாடு சென்று மேலும் மேலும் உயர் படிப்பு படிக்க அனுக்கிரகம் கிடைக்கும் காலம். சிலர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான அனுமதி கிட்டும் காலம் இக்காலம். ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவராக இருந்தால் வெளிநாட்டிலே நிரந்தரமாக தங்கிக் கொள்ளலாம் என்று அந்த நாட்டு அரசு அனுமதி தரும் காலம் இக்காலம். படித்து முடித்து வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிட்டும் நேரம் இதுவே. அரசியலில் உள்ளவராக இருந்தால் மந்திரி பதவி அல்லது உயர் பதவி கிட்டும் நேரம். அரசு வேலையில் இருப்பவராக இருந்தால் பதவி உயர்வு கிட்டும் காலம். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் அல்லது வியாபாரம் அமையும். லாபங்கள் பல மடங்கு உயர்ந்து பணம் கிட்டும் நேரம். கலைத்துறையில் ஈடுபட்டவராக இருந்தால் புகழின் உச்சிக்கு சென்று கோடிகளை சம்பாதிக்கும் நேரம். ரசிகர்கள் மனதை கவரும் நேரம். வைர மோதிரம் உங்களுக்கு வாங்கும் நேரம். உங்கள் மனைவிக்கு வைர நகைகள் வாங்கிக் கொடுத்து அழகு பார்க்கும் நேரம். சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், துபாய்
என வெளிநாட்டிற்கு உயர்தர விமானத்தில் பயணம் செய்து உல்லாச சுற்றுலா சென்று வரும் நேரம், சுற்றுலா கப்பல்களில் சென்று புதிய அனுபவம் காணும் நேரம், மனைவி பெயரில் சொத்துக்கள் குவிக்கும் நேரம், கருப்பு பணம் சேரும் நேரம், ஏதோ ஒரு விதத்தில் திடீர் பணம் கிட்டும் நேரம், உயர்தரமான இல்லம் அமையும் நேரம், நவீன வசதிகளுடன் கூடிய சொகுசு கார்கள் அமையும் நேரம், தாயார் தந்தை உறவுகள் உங்களுக்கு உதவி செய்யும் நேரம், பூர்வீக சொத்து விற்று உயர்ந்த நகரங்களில் சொத்து வாங்கும் நேரம், நீதித்துறையின் மூலம் திடீர் சொத்து கிட்டும் நேரம், அதிர்ஷ்டக்காற்று உங்கள் பக்கம் அடிக்கத் தொடங்கிவிட்டது, கோவில்களுக்கு டொனேஷன் வழங்கும் நேரம், சிலருக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் உயர் பதவி அடையக்கூடும், எதை தொட்டாலும் பொன்னாகும் நேரம், இனி தொடர்ந்து நன்மைகள் நடக்கும், கற்கண்டான நேரம், தேனான நேரம், யாருக்கும் தோன்றாத புதிய யோசனைகள் மூலம் உயர்வு பெறும் நேரம். இதுவரை திருமணம் ஆகாதவராக இருந்தால் உயர்குணம் படைத்தவர், உயர் வேலையில் உள்ளவர் உங்களுக்கு துணைவியாக அமைந்து திருமணம் நடக்கும் காலம். திருமணம் ஏற்கனவே நடந்தவராக இருந்தால், குழந்தை செல்வத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவராக இருந்தால் குழந்தை செல்வம் கிட்டும் நேரம். இதற்கு முன் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் சேரும் காலம். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தன்னை பற்றி கவலைப்படாமல் அந்த காரியத்தை செய்து முடிக்கும் காலம். அலைமகளின் அளவில்லாத கருணை உங்களை நடத்தி செல்லும் நேரம். எதையும் பலமுறை யோசித்து காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் நேரம். முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். செல்வாக்கும் கூடும், சொல்வாக்கும் கூடும். நாம் எதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்ற தெளிவான நோக்கம் உதயம் ஆகும் நேரம். குழந்தைகளின் படிப்பிற்காகவும் குழந்தைகளின் திருமணத்திற்காகவும் அவர்கள் முன்னேற்றத்திற்காகவும் செலவுகள் பல செய்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடையும் காலம். 8 திக்கிலும் உங்கள் செல்வாக்கு கொடிகட்டி பறக்கும். திரையுலகின் தேன் சிந்தும் பாடல் பாடிய லதா மங்கேஷ்கர் பிறந்ததும் கடகராசிதான். சிலருக்கு பாடக்கூட வரலாம். இவைகள் அனைத்தும் நடக்கும் என்ற சொல்ல காரணம், கடகராசிக்கு 9ஆம் இடமான மீனம் ராசியிலே கிரகங்கள். 9ஆம் இடத்தில் நிற்கும் கிரகங்கள் யாராக இருந்தாலும் நன்மையே செய்வார்கள். இறைத்தன்மை, இயற்கை உங்களுக்கு வேண்டிய நன்மையான விஷயங்கள் அனைத்தும் தொடர்ந்து செய்யும் நேரம். 9க்குடைய குரு உங்கள் வீட்டில்தான் உச்சம் அடைவார். அவர் உங்கள் உச்ச வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ராகு பகவான் திடீர் தனயோகத்தை தரப்போகிறார். சரி, மறைமுக பணத்தை தரப்போகிறார். புதன் கேளிக்கைகளின் மூலம் பணத்தை தரப்போகிறார். எதையும் அனுபவிக்கும் போது கவனத்துடனும் மற்றவர் பொறாமை கொள்ளும் அளவுக்கும் இருத்தல் கூடாது. பாதுகாப்புடனும் நிம்மதியுடனும் வாழுங்கள். ஹனுமன் காயத்ரி மூலமந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஹரிமர்க்கட மர்க்கடாய வம் 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 சர்வஜனம் மே வஷ்யாகர்ஷணம் குரு குரு வௌஷட் ஸ்வாகா. இந்த மந்திரத்தை தினம் 108 முறை ஜபம் செய்ய விரும்பியவைகள் அனைத்தும் தருவார் ஹனுமன்.